இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நடிகை த்ரிஷா பெட்ரூம்ல இருந்து ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து போட்டிருக்காங்கப்பா. அது காட்டுத் தீ போல வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த படுக்கை அறையில சில முக்கியமான தடயங்கள்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கடந்த சில நாட்களா என்ன கூத்தும் கொடுமையும் நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுல குறிப்பா இந்த த்ரிஷாவ பத்தி பேச, பேச, பேச அவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஈகோ, ஆட்டிட்யூடு இந்த இதுனால அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாகிட்டு தான் வந்து வருதே ஒழிய, எதுவும் கம்மியான பாடு வந்து இல்ல. இது விஜயினுடைய மனைவி சங்கீதாவுக்கும், அவங்க பசங்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சல மட்டும் வந்து இல்ல. இந்த பிக் பாஸுக்குள்ள ட்ரிகர் பண்ணுவாங்கல்ல ஒருத்தவங்கள, அது மாரி இன்னும் அவங்கள ஜாஸ்தியா வந்து பார்த்தோன்னா, ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சுரும். இப்ப இதோட விளைவு வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப எலக்ஷனுக்கு வந்து இப்ப டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? பிரச்சாரம் ஆரம்பிக்குமா? வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து விஜய்க்கு, சங்கீதாவுக்கும் ஹியரிங் இருக்கா? இப்ப அதுக்கு முன்னாடி சங்கீதா தரப்புல இருந்து என்ன வேணாலும் நடக்கலாம். விஜய் பத்தின வந்து ஆதாரங்களோ, இல்ல வந்து வீடியோக்களோ ஏதாவது வந்து ஒண்ணு அவங்க வெளியிட்டாங்க. இல்ல அது பரபரப்பா பேசப்பட்டது அப்படின்னா, அது கிட்டத்தட்ட வந்து இறங்குமுகமா தான் வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுல 2 விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். எப்போ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுதோ, அப்பயே வந்து சில பேர் அதிகமா ஃபேமஸ் ஆயிருவாய்ங்க. நித்யானந்தா "கதவை திற காற்று வரட்டும்னு" வந்து புத்தகம் எழுதி, அவர் நல்ல ஆன்மீக போதனையெல்லாம் போதிக்கும்போது, மனுஷன் பெருசா ஃபேமஸ் ஆகல. ஆனா, எப்ப ரஞ்சிதா கூட இருக்கக்கூடிய அந்த வீடியோ சன் டிவில வந்து ரிலீஸ் ஆச்சோ, அப்ப இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபேமஸ் ஆனாப்புல. இன்னும் ஒரு படி சொல்லணும்னா, ஒரு தனி தீவே இன்னைக்கு வந்து வாங்கிட்டு, மனுஷன் வந்து ஜாலியா, சந்தோஷமா வந்து பார்த்தோன்னா வந்திருக்காப்புல. இப்ப இங்க பிரச்சனை வந்து என்ன அப்டின்னா, விஜயினுடைய நிலைப்பாடு வந்து ஆரம்பத்துல வரும்போது, கெரியரோட உச்சத்துல நான் வாங்குற சம்பளத்த வந்து விட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்தேன். மக்களுக்காக சேவை செய்ய வந்தேன். பார்ட் டைம் அரசியல்வாதி இல்ல, நான் ஃபுல் டைம் அரசியல்வாதி அப்படின்னு எல்லாமே தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டாப்புல, ஃபோக்கஸ் பண்ணாப்புல, எல்லாமே நடந்துச்சு. கிட்டத்தட்ட அப்படித்தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் செங்கல்பட்டுல வந்து அவரோட மனைவி மனு குடுத்தது, அதுல விஜய் தரப்புல இருந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, மன உளைச்சல் ஆகுது, என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்றது எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். இப்ப என்ன ஒண்ணா, நடிகை த்ரிஷா இருக்காங்கல்ல, அவங்க இப்ப ரீசென்ட்டா வந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி அரிபரியா வந்து போகும்போதே பத்திரிக்கையாளர் வந்து கேட்டாங்க, "மேடம், நீங்களும் விஜய் சாரும் அந்த கல்யாணத்துக்கு மேட்சிங் மேட்சா ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்கள பத்தின விமர்சனங்கள் அதிகமா வந்துகிட்டு இருக்கே. கொஞ்சம் நில்லுங்க, பதில் சொல்லிட்டு போங்க." அப்படின்னதுக்கு, அம்மனி எந்த பதிலுமே வந்து சொல்லாம நேரா வந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. அவங்க மும்பைக்கு வந்து ஷூட்டிங்க்கு போறதா வந்து செய்திகள் பரபரப்பா வந்துச்சு. சரி, மும்பைக்கு வந்து போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு பெரிய ஹேங்கோட வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டாங்க. அதுல என்ன ஒரு ஷாக்கிங்ன்னா, பார்த்திபனுடைய பொண்ணும் அந்த இதுல வந்து இருந்தாங்க. இங்க ஏற்கனவே பார்த்திபனுக்கும், திரிஷாவுக்கும் வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு. இதுல மும்பைல போய் அந்த ஃபோட்டோ எடுத்து பேசினோனே, "ஓ! ஆடு பகை குட்டி உறவா?" அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. சரி, இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, த்ரிஷா வந்து பார்த்தோன்னா, கம்முனு இருக்கலாம்ல, ஒரு போஸ்ட் ஒண்ணு வந்து போடுறாங்க. அந்த போஸ்ட்ல ஒரு பெட்ரூம்ல இருக்கிறது மாரியான, அதாவது ஒரு பெட்ரூம்ல மணப்பெண் மாரி, பக்காவா அப்படியே பயங்கரமா வந்து ரெடி ஆகி, முகம் ஃபுல்லா சந்தோஷம், வெக்கம் ததும்ப ததும்ப ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வந்து போடுறாங்க. நம்ம ஆட்கள் எப்பயுமே வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, ஏர்போர்ட்டுக்கு த்ரிஷா வந்து இறங்குன காரவே அப்படியே ஜூம் பண்ணி, அந்த கார் BMW காரு. அந்த கார் வந்து யாருடைய காருன்னா, விஜயோட காரு. விஜய் அந்த கார வந்து பார்த்தோன்னா, த்ரிஷாவுக்கு வந்து குடுத்து வழி அனுப்புற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்குன்னா, அப்ப இவங்க 2 பேரும் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னு வந்து பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா வந்து அஃபிஷியலாவே விஜய் வீட்டுக்குள்ள தான் வந்து இருக்கு. அதனால தான் இப்ப வந்து சங்கீதா வந்து விஜய் வீட்டுக்குள்ள வந்து போணும் அப்படின்னு இடைக்கால மனுவெல்லாம் வந்து போட்டுட்டு, நான் பிரிட்டிஷ் குடியுரிமை இருக்கு. நான் அதனால அங்க தான் போய் வந்து இருக்கணும் அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிற விஷயமும் வந்துச்சு. இப்ப த்ரிஷா அந்த பெட்ரூம்ல வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுச்சுல்ல, அதுல என்ன பண்ணியிருக்குன்னா, பெட்டுக்கு அதாவது அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெட் இருக்குங்க. அந்த பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர் பேக் ஒண்ணு இருக்கு. அந்த கருப்பு கலர் பேக் வந்து எப்படின்னா, நம்ம தளபதி எப்ப தனி ஃப்ளைட்ல போனாலும் சரி, இல்ல தனியா கார்ல வந்தாலும் சரி, சமத்தா அந்த ஸ்கூல் பசங்க எடுத்துட்டு போற மாரி ஒரு பேக் ஒண்ணு வந்து எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த கருப்பு கலர் பேக்கு எப்படி வந்து இங்க வந்துச்சு? இது அதாச்சே அப்படின்னு நம்ம ஆட்கள் வந்து போட ஆரம்பிக்க, அது மட்டும் இல்லாம இப்பதான் தளபதி விஜய் வந்து என்ன பண்ணிட்டாப்ல, டெல்லிக்கு போயிருந்தாரு. டெல்லிக்கு போய் விசாரணை எல்லாமே வெற்றிகரமா வந்து 7 மணி நேரம் முடிச்சு, வரும்போதே முகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சிரிப்பும் சந்தோஷமா வந்தாப்ல. ஆனா,
இங்க இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அதாவது மும்பைல இருந்து த்ரிஷா ஷூட்டிங்க முடிச்சு, டெல்லிக்கு வந்து போனதாகவும், டெல்லில அங்க விஜயும், த்ரிஷாவும் வந்து பார்த்தோன்னா, ஒண்ணா இருந்ததாவும், வழக்கம் போல அவங்களுக்கு கச்ச கச்சா, குச்சு குச்சா வந்து பார்த்தோன்னா, நடந்திருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுல ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா, மிஸ் ஆயிருக்கலாம்ப்பா. இத போய் ரொம்ப பெரிய விஷயமா வந்து பேசுறீங்க. அப்படின்னு அவங்க தரப்புல வந்து இருக்கக்கூடிய சிலர்களே வந்து பார்த்தோன்னா, வீடியோலாம் வந்து போட ஆரம்பிச்சு, அத பத்தி பரபரப்பா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் பிரபலங்கள் சிலர் வந்து சொல்லும்போது, த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வேணும்னே வந்து பண்றாங்க. அது வந்து வேணும்னே அதிகமா வந்து பண்ணி, எல்லாருடைய அட்டென்ஷன வந்து ஈர்க்கன்னு வந்து பண்றாங்க. ஆனா, இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான வந்து முன்னுதாரணம் தான் அப்படின்னு அவங்க தங்களுடைய ஆதங்கத்தையும், கடுப்பையும், கோவத்தையும் வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள என்னங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சுட சுட சினிமா சார்ந்த என்ன காசிப்பா இருக்கட்டும், அதே மாரி கிசுகிசுவா இருக்கட்டும், அப்புறம் நாட்டு நடப்புகள் எதுவா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு வந்து இமிடியேட்டா வந்து அப்டேட் ஆகுங்க. நன்றி.